ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 தாய் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன இன்ஹியூமன் கிஸ் தி லாஸ்ட் பிரீத் மூவியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு முழு கதையும் நல்லா புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல மிகப்பெரிய ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ரெண்டு வேட்டைக்காரங்க மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஆத்த ஒரு படகு ஒதுங்கி நிக்குது. இது எந்த படகுனா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் ஹீரோவாச்சு சந்தோஷமா வாழ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படகுல ஹீரோவையும் அவரோட முண்டத்தை வச்சு அனுப்பிச்சுட்டு இருப்பா. அந்த படகு தான் இந்த இடத்துல கரை ஒதுங்கி நிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோக்குள்ள ரொம்ப முடியாம கிடக்கும். பக்கத்திலே ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோட முண்டமும் கிடக்குது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ மட்டும் தான் உயிரோட அந்த படகுல வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வேட்டைக்காரங்க தான் ஹீரோவை காப்பாத்துறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹீரோட காதலி கர்சுன்னு சொல்லப்படக்கூடிய பறக்கிற தலை ஆவி அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு காட்டுக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடை தான் காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட காதலி இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா பாவம் அவங்களும் குழந்தை பிறந்தோடனே இறந்துட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல டேபிள் ஒரு மருந்து பாட்டில் மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக போறான். அவனோட பொண்ணு ரூமுக்கு பக்கத்துல வரான். அப்ப அங்க இருக்கிற லைட்ல அப்படியே அமைஞ்சு எரியுது. அவனோட பொண்ணு ரூமுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தமெல்லாம் வருது. அப்படியே பயந்துகிட்டே மெல்லமா கதை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவனோட பொண்ணோட உடம்பு அப்படியே அதரத்துல மிதந்துட்டு இருக்கு. அவனோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கரிசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பறக்கும் ஆவியா மாறிட்டு இருக்கா. எப்படி அவனோட பொண்ணுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோனும் இவனும் ஒரு கட்டத்துல கிஸ் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அவரோட எச்சில் இவன் உடம்புக்குள்ள போயிருக்கும். அந்த எச்சில் பொண்ணுங்களை மட்டும் தான் பாதிக்கும், ஆம்பளைங்களை பாதிக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மணி கூட சேர்ந்திருக்கும் போதும் அவங்க உடம்புக்குள்ள அந்த எச்சில் போயிருக்கும். அது மூலியமா தான் இவனோட பொண்ணுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு அப்படியே ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட காதலிட்டு இருந்த பிரச்சனை இப்ப தன்னோட பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பொண்ணு நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு ரூமுக்குள்ள போறான். என்ன செல்லக்குட்டி படிச்சிட்டு இருக்கீங்களா, இந்த மருந்தை குடிச்சிட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த மருந்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம செகண்ட் பார்ட்டோட ஹீரோயின். அதுக்குதான் நாளைக்கு நம்ம ஃபாதரை பார்க்க போறோம், சரி சீக்கிரம் மருந்து குடிச்சிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நைட்டு பொண்ணு கிட்ட சொன்ன மாதிரியே அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே காடுகள் எல்லாம் கடந்து பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஃபாதரை பார்க்கறதுக்காக வராங்க. ஃபாதர் ஒரு டாக்டர் தான் இருப்பாரு. என்னோட பொண்ணோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. நேத்து நைட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா கருஷுவா மாறினா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஃபாதரோ, அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் கொடுக்குற மருந்து வேலை செய்யாது, வேற மருந்து தான் மாத்தணும் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. ஃபாதருக்கு ஹீரோட பிரச்சனை ஃபுல்லா தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. அதை சரி பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஹீரோனை காட்டுறாங்க. வெளியே அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சர்ச்சை பாக்குறாங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள யாரையுமே காணோம். அவங்களுக்கு நேரம் ஒரு டேபிள் இருக்கு. சடனா அதுக்குள்ள ஒரு கிரையான்ஸ் மட்டும் வெளியே வந்துருது. அது ஒரு கை சடனா எடுத்துட்டு போகுது. இதை பார்த்தா ஹீரோனோ அந்த பக்கம் யாரோ இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் பாக்குறாங்க. பார்த்த அந்த ஒரு குட்டி பையன் தான் இருப்பான். ஆளே பார்க்கறது செம வித்தியாசமா இருக்கான். வெள்ளை விளையாண்டு இருக்கான். முடி கூட வெள்ளையாண்டு இருக்கு. இவன் தான் நம்ம செகண்ட் பார்ட்டோட ஹீரோ. இவனை பார்த்தா ஹீரோனோ, ஆமா நீ ஃபாதரோட ரெண்டாவது பையனாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் இங்க உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டிராயிங் நோட்டை வாங்கி பாக்குறாங்க. அவன் என்ன டிரா பண்ணிருப்பானோ ஒரு மின்மினி பூச்சி தான் டிரா பண்ணிருப்பான். இதை பார்த்த ஹீரோனோ, எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா மின்மினி பூச்சி தன்னோட ஜோடி இழுக்கிறதுக்காக ஒரு பிரகாசமான ஒளி ஏற்படுத்தும். அது மூலியமா ரெண்டு பேரும் ஒன்னா சேருவாங்க. நிறைய முட்டைகள் எல்லாம் இடுவாங்க. ஆனா பாவம் அந்த முட்டையிட்ட அடுத்த நிமிஷமே பெண் பூச்சி இறந்து போயிடும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா தான் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின் வாயை பத்தி உட்கார வச்சாங்க. இப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணையே க்ளோஸா பார்த்திருப்பான். அது இல்லாம இவனுக்கு வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃபாதருக்கு மொத்தம் ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பையன் சயின்டிஸ்டா இருப்பான். ரெண்டாவது பையன் தான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா அங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஹீரோ எதுக்காக என்னோட வாயை பத்தி இங்க இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து சிரிச்சிட்டு ஓடிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. கார்டன்ல ஒரு மரத்துக்கடியில படுத்திருக்கான். அப்ப அவனுக்கு யாரும் மவுத்தார்கன் வாசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வர திசையை போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் தான் வாசிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்த ஹீரோயின் என்ன மவுத்தார்கன் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவனும் வாங்கி வாசிட்டு இருக்கான். பொதுவா கிராஸுவோட எச்சில் ஏதாச்சும் பெண்களுக்கு பட்டுச்சுன்னா அவங்களும் கிராஸுவா மாறிடுவாங்க. ஆனா அதுவே ஆண்களுக்கு பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தீராத வழியை கொடுக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த வழியுமே ஹீரோக்கு வரல. அவன் அசால்ட்டா வாசிட்டு இருக்கான். இது மூலியமா ஹீரோக்கு ஏதோ சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு காட்டல. ஹீரோயின் உடம்புக்குள்ள கிராஸ் வந்துட்டு போறது அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப மரத்துல இருந்து பொத்துன்னு ஒரு புறா கீழே விழுவுது. இதை பார்த்த ஹீரோ போய் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா யாரோ ஒருத்தீங்க அந்த புறா அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு 3 சேட்டக்கார பசங்க வராங்க. டே இது நாங்க அடிச்ச புறா, ஒழுங்கு எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறான். டே போன மாசம் தானே உன்னை அடிச்சோம், மாசம் மாசம் எங்க கிட்ட அடி வாங்கினா ஏதாச்சும் வேண்டிட்டு வந்திருப்பியா, ஒழுங்கா புறாவை
குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு செமையா கோவம் வருது. டேய் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவனுக்கு எல்லாம் சிரிப்பு வருது. ஏமா அவனே ஒரு எடுபுடி, நீ அவனுக்கு என்ன இன்னொரு எடுபுடியா, ஒழுங்கா புறா கொடுத்தீங்க இது ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு செமையா வெறியேற ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல அப்படியே கிராசுவா மாறிடுறாங்க. அவங்க கண்ணு ஃபுல்லா அப்படியே வெள்ளை கலரா மாறிடுது. கலர்ல அப்படியே கோரமா வெளியே வருது. இதை பார்த்து அவனுங்க ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு துண்டக்கான துணிக்கான அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நார்மலுக்கே வராங்க. அவங்களுக்கு என்னமோ இங்க நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அடிப்பட்ட புறாவை வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். பார்த்தா அந்த இடத்துல தான் எங்க அண்ணன் இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து போட்டு இருக்கான். என்னடா ஓவரா ஹீரோயின்ட்ட கடலை போட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து அந்த புறாவை பாக்குறான். புறாவோட ரெக்கப்பட்ட உடஞ்சிருக்கு. இந்த புறா இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடும், வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனால தாங்கவே முடியல. அப்புறம் அந்த புறாவை கையில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறான். கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த புறா பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட கையை எடுத்துக்கிட்டு இதை இப்ப சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அவனு அந்த கையை பிடிச்சிட்டு அப்படி ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே எங்க அண்ணன் கையில அந்த புண்ணு அப்படி நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடுது. இதை பாக்குறவங்க எனக்கு செம ஷாக்கா இருக்கு. யாருடா சாமி நீ, என்ன இருந்து உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கெல்லாம் தெரியலனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இதை பத்தி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நானே பாத்துக்கிறேன், இதுக்கான மருந்து நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து மவுத்தார்கன் வாச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்ப ஹீரோ வரான். வந்துட்டு ஒரு ஓவியத்தை கிஃப்டா கொடுக்குறான். அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அவங்கள அப்படியே உறைஞ்சு வச்சிருப்பான். இதை பாக்குற ஹீரோனுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நானும் பதிலுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுத்தார்கனை ஹீரோட்ட கொடுத்துறாங்க. ஹீரோ அப்படியே நைட்டு ஃபுல்லா அதை வாச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடுறான். அவன் உடம்புல ஹீரோட எச்சல் பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஏற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த விஷம் சரியாயிடுது. அப்படியே அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வைத்தியத்துக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. அவங்க வைத்தியத்துக்கான மாற்று மருந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோ அப்படியே வேகமா ஓடி வர அந்த காருக்கு பின்னாடியே. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோனோட எச்சில் ஹீரோ உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த விஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏற ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்ச நேரத்துல அது தானாவே சரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கண்ணுல இருக்கிற கருவில் அப்படியே வெள்ளை கலர் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த பாதிப்பு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணுல இருக்கிற கருவிலி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இது மூலியமாவே ஹீரோக்கு சக்தி கொடுக்கறது அவன் கண்ணுல இருக்கிற கருவிலையும் அதுக்கப்புறம் அவன் தலையில இருக்கிற வெள்ளை முடி அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. எப்பெல்லாம் அவன் சக்தியை பயன்படுத்துறானோ அப்ப அவன் கண்ணுல இருக்கிற கருவிலி கொஞ்சம் கொஞ்சமா கருப்புலாம் மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம அவன் தலையில இருக்கிற வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சமா கருப்புலாம் மாற ஆரம்பிக்குது. சீனை கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோவையும் ஹீரோயினும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்து பெரிய பசங்க ஆயிடுறாங்க. வழக்கம் போல ஹீரோனோட அப்பா இந்த அம்மா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப எனக்கு தான் இப்ப அந்த பாதிப்பு சுத்தமா சரியாயிடுச்சுல, எதுக்காக நாம மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா ஃபாதர் சொல்றேன் கண்டிப்பா இந்த மருந்து சாப்பிட்டே ஆகணும், சரி மறக்காம சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோனுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ எப்பயுமே தனிமையிலே இருக்கனால ஓவியங்கள தான் வரைஞ்சிட்டு இருப்பான். ஆனா ஹீரோனோட நினப்பு மட்டும் அவன் மனசு அப்படியே போகவே இல்லை. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. காட்டுக்குள்ள கிராசு அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு காட்டு பனி வருது. கொடூரமா அந்த காட்டு பனியை வேட்டையாடி அது உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி சாகடிச்சிருது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோனை தான் காட்டுறாங்க. ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ், பெட், ஜன்னலோட கர்டன்ஸ் எல்லாமே ரத்த கரையா இருக்கு. ஹீரோயின் தான் நேற்று நைட்டு கிராசுவா மாதிரி இந்த பண்ணி கொடூரமா வேட்டையாடி இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்தாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப சைல டேபிள பாக்குறாரு. பார்த்தா அந்த மாற்று மருந்தை ஹீரோயின் குடிக்கவே இல்லை. ஏமா இந்த மருந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லப்பா எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைச்சுதான் எடுத்துக்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டேமா, சீக்கிரம் மாற்று மருந்தை ஃபாதர்ட்ட போய் வாங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேர் கிளம்புறாங்க. கட் பண்ணி இதே டைம்ல காட்டுக்குள்ள காட்டுறாங்க. வேட்டைக்காரங்க வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நேற்று நைட்டு கிராசுவா மாறின ஹீரோயின் வேட்டையான அதை பண்ணி செத்து கிடக்கு. இதை பார்த்து அவங்கள கண்டிப்பா இது சிங்க புலி வேட்டையான மாதிரியே தெரியல, பழங்கால மிருகன்னு சொல்லப்படக்கூடிய கிராசு தான் வேட்டையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி எல்லா பக்கம் பரக ஆரம்பிக்குது. அந்த ஊர்லயே செம பெரிய ஒரு வேட்டைக்காரர் இருக்கான். அவனுக்கு அதுக்கு இந்த விஷயம் போகுது. அவனோட அல்லக்கை நொல்லக்கை எல்லாருமே அந்த கிராசோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கிராசுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் மக்களே பறிப்போட்ட வகந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தலைவனும் அப்படின்னா கிராசோவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கிராசுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் மக்களே பறிப்போட்ட வகந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி நம்பிட்டு இருந்தா நீ தான் ஃபர்ஸ்ட் முட்டாள். பின்னாடி இருக்கிற போட்டோவை பாரு, அதுல இருக்கிற எல்லா மிருகமுமே இதுக்கு முன்னாடி மக்கள் வகந்தின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு மிருகம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த கிராசோவை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா இது மூலியமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், பேரு புகழும் கிடைக்கும். இதுக்கு தகுதியான ஆளே ஹாங் தான், ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹாங்க தான் காட்டுறாங்க. ஹாங் அந்த வேட்டைக்காரனோட அல்லக்கை போன் பண்றான். ஹாங் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நீ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு அந்த கிராசோவை உயிரோட புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த பேரை கட்டுனே ஹாங்கோட மூஞ்சியே வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்படின்னு இவனுக்கு கிராசோவை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை பத்தி எதையுமே அவங்ககிட்ட காட்டிக்கல. சரி நைட் நான் உங்க இடத்துக்கு வரேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் அவனோட 2 பசங்க கூட விளையாண்டு இருக்கான். நைட்டு கிளம்பி அந்த வேட்டைக்காரங்களோட இடத்துக்கு போறான். அந்த இடத்துல அந்த வேட்டைக்காரங்களோட கேங்கு தலைவன் தான் இருக்கான். ஹாங் நம்ம டீல் போட்ட மாதிரி நீ கிராசோவை எனக்கு உயிரோட தான் புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற வண்டியில இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தமெல்லாம் வருது. உடனே ஹாங் போய் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ளுக்குள்ள 4-5 சின்ன பசங்க இருக்காங்க. அதை பார்த்தோன்னே
பார்த்தோன்னே அவனுக்கு அவனோட பசங்க ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நீ கவலைப்படாத, இந்த பசங்களை யாரையும் நாங்க தூக்கிட்டு வரல, அவங்களோட அப்பா அம்மா தான் எங்க கிட்ட வித்துட்டாங்க, நீ மட்டும் உன்னோட வேலையை சரியா முடிக்கலாம், இந்த இடத்துல உன் பசங்க 2 பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டனே ஹாங்க்கு செமையா கோவம் வருது. ஆனா சுத்தி அவனோட ஆளுங்க நிறைய பேர் இருக்கறனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கூட வாங்காம இங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஃபாதரை பார்க்க வந்த ஹீரோனையும் இங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. ஃபாதர், என் பொண்ணோட நோய் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, சீக்கிரம் நீங்க தான் ஏதாச்சும் மாற்று மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட ஃபாதரோ, அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிருங்க, நான் மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டா இங்க அப்பாவோ சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஓவியமா இருக்கு. அந்த ஓவியத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோயின் சின்ன வயசுல கொடுத்துட்டு போன அந்த மவுத் ஆர்கன் இருக்கும். இதை பார்த்தா ஹீரோயினுக்கோ ஹீரோயினும் நம்மள மறக்கல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்ன இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதையுமே பேச மாட்டேங்கிறான். ஏன்னா சின்ன வயசுல ஹீரோயின் நல்லா பழகிட்டு சடனா கிளம்பி போயிருப்பாங்க, அதை இவனால தாங்கவே முடியாது. இப்ப எங்காச்சும் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசாம அமைதியா நின்றுட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு படிக்க போன ஹீரோட அண்ணன் திரும்பி வந்துடுறான். இதை பார்த்தா ஹீரோக்கும் செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுது. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அண்ணன், பொதுவா எங்க அப்பா வைத்தியத்துக்காக வந்த யாரையுமே வீட்டுல தங்க சொல்ல மாட்டாரு, உங்களை தங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்படி உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல, என் பொண்ணுக்கான மாற்று மருந்து உங்க அப்பா கொடுத்துட்டாரு, இன்னும் ஒரு சில மூலிகைகள் மட்டும் வர வேண்டியது இருக்குது, அதையும் வாங்கிட்டு ஒட்டுக்கா போயிடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் ஜாலியா வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சின்ன வயசுல என்னோட காயத்தை நீ அப்படியே சரி பண்ணல, அந்த சக்தி உனக்கு இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரவும் சொல்லிடுறான். என்னைய மன்னிச்சிரு, உன்னோட பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இது வரைக்குமே அது எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்தை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள உன்னோட பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இரவு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் படுக்க போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஃபாதரை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல மாற்று மருந்துக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்து அங்க தான் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள வரான். பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மிருகம் அப்படியே கொடூரமா வேட்டையாடி செத்து போய் கிடக்கு. ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ணியை வேட்டையாடி போட்டிருப்பாங்களா, அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு மிருகத்தை வேட்டையாடி போட்டிருக்காங்க. இதை பாக்குற அவனுக்கோ தெளிவா தெரிஞ்சிருது, இது கண்டிப்பா கிராஸோட வேலை தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோவையும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வா, நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் அப்படியே யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, சரின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோட கண்ணையே பாப்பாங்க. பார்த்தா கண்ணோட கலர் வேற மாதிரி மாறி இருக்கு. அவன் உன் கண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏன் கண்ணோட கலர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா தான் கண்ணோட கலர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிக்குது. அப்படியே நைட் ஆயிடுது. 2 பேரும் அப்படியே பேசிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆமா, உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தில, அது இப்ப ஃபுல்லா சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கான மாற்று மருந்துக்கு தான் உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனையா வருது, சின்ன வயசுல நம்ம அண்ணனோட காயத்தை நம்ம சரி பண்ணணும்ல, அது மாதிரி இப்ப ஹீரோனை சரி பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சி பாக்குறான். பார்த்தா அவங்க உடம்புல இருக்கிற விஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு ஏற ஆரம்பிக்குது. இது மூலியமா 2 பேருக்கு செமையா வலி எடுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோன் அப்படியே செமையா பயந்துடுறாங்க. சரிவா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்து காட்டுக்கு நடுவுல நிறைய ஆர்மிக்காரங்க அப்படியே இறந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அதுல ஒருத்த மட்டும் அப்படியே டக்குன்னு உயிரோட எந்திரிக்கிறான். அவன் களத்துல ஏதோ மிருகம் கடிச்ச மாதிரி இருக்கு. இவன் வேற யாருமே கிடையாது, அந்த வேட்டைக்காரங்க ஹீரோனை பிடிக்கிறதுக்காக ஹாங் அனுப்பிச்சிருப்பாங்களா, அந்த ஹாங் தான் இவன். சுத்தி முத்தியும் பாக்குறான். எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பாக்குறவனுக்கு செம பீதியா இருக்கு. அப்படி டக்குன்னு கண்ணு முழிக்கிறான். பார்த்தா இவ்வளவு நேரம் இதெல்லாம் கிணவா தான் கண்டிருப்பான். எந்திரிச்சவன் ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் நெஞ்செல்லாம் செமையா வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஓனாய் காட்டேரியா மாறிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அவன் சின்ன பையன் வந்துடுறான். இதை பார்த்து அவனும் தன்னோட பசங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கதவை லாக் பண்ணிடுறான். இவங்கிட்ட அந்த மாற்று மருந்து இருக்கும். அந்த மாற்று மருந்தை போட்டு ஒரு வழியா நார்மலுக்கு வந்துடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஃபாதரோட வீட்டை தான் காட்டுறாங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ரூம்ல மட்டும் அப்படியே லைட் அமைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோனுக்கு அப்படியே செமையா நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராஸுவா மாறிட்டு இருக்காங்க. கண்ணு ஃபுல்லா செம அப்படியே வெள்ளை கலர்ல மாறிடுது. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஊர் மக்கள்லாம் பயந்து போயிட்டு ஃபாதரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃபாதரும் போயிட்டு என்னன்னு பாக்குறாரு. பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே செத்து போய் கிடக்குது. இதை பாக்குற மக்களுக்கும் என்னாச்சு அப்படிங்கிற விஷயமே புரியல. ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஹீரோனோட அப்பாவுக்கும் ஃபாதருக்கும் இது ஹீரோன் தான் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. இதே டைம்ல ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட ரூம் ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு. ஹீரோனுக்கு நம்ம மறுபடியும் மிருகமா மாறிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருது. ஹீரோன் அப்படியே நினைச்சு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோ வந்து ஹீரோன் ரூம் பக்கத்துல வந்து நிக்கிறான். நான் திருப்பி மார்க்கெட்டுக்கு போறேன், நீயும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் ஜெனரலியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மிருகமா மாறணும்னு நினைச்சு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த பதிலும் சொல்லாம அப்படியே ரூம்ல வந்து உட்காந்துறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோனோட அப்பா ஃபாதர் கிட்ட, நாளுக்கு நாள் என்னோட பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. நாங்க இன்னும் இதே இடத்துல இருந்தோம்னா ஊர் மக்களோட உசுருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், அதனால காட்டுக்குள்ள இருக்கிற எங்க வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ண இடத்துக்கு அங்க தான் காட்டுறாங்க. வீட்டுல இருந்தா தன்னோட பசங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு காட்டுக்கு நடுவுல வந்துட்டான். வந்துட்டு அப்படியே கார்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப
பின்னாடி பார்க்கலாம் ஒரு கார் நிக்கிற மாதிரி இருக்கு. யார் அங்க நிக்கிறாங்கன்னு பார்த்தா இவனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்கல்ல வேட்டைக்காரங்க, அவங்க தான் வந்து இவனை ஃபாலோ பண்ண சொல்லி ஆளுங்களே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப அப்படியே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. சரி மாற்று மருந்தை கொடுத்து நம்ம நார்மல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று மருந்தை தேடி பார்க்கறான். பார்த்தா அந்த மாற்று மருந்து பாட்டில் ஃபுல்லா காலியா இருக்கு. இந்த பாட்டிலை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, இவனுக்கும் வந்து அந்த ஃபாதர் தான் வந்து மாற்று மருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் வீட்டுல இருக்கிற லைட்லாம் அமைஞ்சு எரியுது. தன்னோட பொண்ணு கிராஸ்வா மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல போயிட்டு அந்த கதவு அப்படியே லைட்டா திறந்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட பொண்ணு முழு கிராஸ்வா மாறி நிக்கிறா. அப்படி தாளம் மட்டும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்க அப்பா பக்கம் திரும்புறா. என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு இங்க அப்பா அட்டாக் பண்றதுக்கு வேகமா வரா. இவர் சடனா டோரை க்ளோஸ் பண்ணி தப்பிச்சிடறாரு ஒரு வழியா. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயினோட அப்பா தன் பொண்ணோட ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் அப்படி நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்பா அப்படி தூக்கத்துல எந்திரிச்சு வெளியே வருவாங்க. தான் அப்பா தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டு எரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. நாம நேத்து நைட்டும் கிராஸ்வா மாறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோனோட வீட்டுக்கு ஃபாதர், ஹீரோ, அவங்க அண்ணன் 3 பேரும் வராங்க. வந்த ஃபாதர் ஹீரோனோட அப்பா கிட்ட புதுசா கண்டுபிடிச்ச அந்த மாற்று மருந்தை எடுத்து கொடுக்குறாரு. அவரு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் ஹீரோனை தனியா மீட் பண்றான். நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கோ இவன் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே நேரம் போகுது. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. அங்கதான் காட்டுறாங்க. இப்ப ஹாங் முழுசா ஓனாய் ரத்த கடேரியா மாறிட்டான். இப்பதான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாங் வந்து ஆர்மியில தான் வேலை பார்த்திருப்பான். அப்ப நடந்த ஒரு விபத்துல இவங்க கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இவன் மட்டும் தான் உயிர் பொழைச்சிருப்பான். அப்ப அந்த பக்கமா வந்த ஓனாய் ரத்த கடேரி இவனை கடிச்சிருக்கும். அது மூலியமா தான் இவன் இப்படி மாறி இருப்பான். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 வேட்டைக்காரங்களும் இப்படி கொடூரமா சோழியை முடிச்சு விட்டுறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் எங்க அண்ணனையும் தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோனை காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ்வா மாறிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அப்படியே கண்ணெல்லாம் வெள்ளை கலரா மாறிடுது. பல்ல அப்படியே கோரமா ஷார்ப்பா வெளியே வருது. இதை பார்த்து அவங்க அப்பாவோ செல்லக்குட்டி நான் தான் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே ஹீரோன் வந்து அவங்க அப்பாவை கடிக்கிற மாதிரி எகிரி வராங்க. அப்ப சத்தம் கேட்டு ஹீரோவும் இங்க அண்ணனும் உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்தா இங்க 2 பேருக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஹீரோனை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். ஹீரோனை இங்க டென்டக்கல் சுட்டு அப்படியே களத்தையும் நெருக்கி ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறான். இருந்தாலும் ஹீரோனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கண்ணத்துல 2 கை வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இங்க உடம்புல இருக்கிற விஷம் அப்படியே ஹீரோக்கு ஏற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல 2 பேரும் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா தூக்கி பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஹீரோட அண்ணா எங்க அப்பா கிட்ட அப்பா உண்மையை சொல்லுங்க, ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது வியாதியா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. அதுல கிராஸு பத்தி எல்லாமே இருக்கு. கிராஸுங்கிறது பழங்காலத்துல இருந்தே மனுஷங்களோட மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிருகம். அது வந்து தனியா வாழ முடியாது, மனுஷங்களோட உடம்புக்குள்ள தான் வாழ முடியும். அதுதான் ஹீரோயினையும் பாதிச்சிருக்கு. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு உண்மையே சொல்றேன், உன்னோட தம்பி சாதாரண ஆள் கிடையாது. நான் வந்து கிராஸுவால பாதிக்கப்பட்டவங்களை சரி பண்றதுக்காக நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணேன். அதை எனக்கே நான் செஞ்சு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் உன் தம்பி. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கில் எல்லாம் இருக்கு. யாருக்காச்சும் ஏதாச்சும் காயமாயிருச்சுன்னா அவனால அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோட அண்ணன் அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும். உன் தம்பி கிராஸ்வால பாதிக்கப்பட்ட ஹீரோயின் உடம்புல இருந்து பாதி விஷத்தை தான் எடுத்திருக்கான். இதுவே அவன் முழு விஷத்தையும் எடுத்ததுன்னா அவன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே மயக்கத்தை வந்து கண்ணு முடிக்கிறான். கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாச்சு நான் ஹீரோயினை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோட அப்பா எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் மாற்று மருந்து நான் கண்டுபிடிச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்து கண்டுபிடிக்க கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோனோட இடத்துல போய் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் உனக்கு இருக்கிற பயம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறமா நீ உடம்புல இருக்கிற விஷத்தை உரிய ட்ரை பண்ணினா நீயே இறந்துருவ அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், உன்னை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கோ இவன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதே டைம்ல வீட்டுல இருக்கிற ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன கை துப்பாக்கில புல்லட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அண்ணன் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல என் பொண்ணு எப்ப கிராஸோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சோ அப்ப இருந்தே நான் எச்சரிக்கையா இருக்கேன். எதனால என் பொண்ணுக்கு மித்தங்கனால ஆபத்து வந்துடும் அப்படிங்கறதுனால கிடையாது, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எச்சரிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கறவங்க அண்ணனுக்கோ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் ஒரு டைரி எடுத்து காமிக்கிறாரு. இதுல நீ பாக்குறிய இது பேர் தான் ஓனாய் ரத்த கடேரி. இதுவும் ஒரு பழங்காலத்து மிருகம் தான். இதோட உணவே வந்து கிராஸோட இதயம் தான். எப்பெல்லாம் என் பொண்ணு கிராஸுவா மாறுறாளோ அவளோட வாஸ்தை பிடிச்சி இது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் எப்பயும் எச்சரிக்கையா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதே டைம்ல ஹீரோனுக்காக மாற்று மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க டாக்டர் தான் காட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஓனாய் ரத்த காட்டேரியா மாறின ஹேங் வந்துடுறான். இதை பார்த்தா டாக்டருக்கும் செம ஷாக்கா இருக்கு. ஹேங் நீ உன் கட்டுப்பாட்டிலே கிடையாது, உனக்கான மாற்று மருந்து தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடு, உன் வியாதியா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் ஓனாய் ரத்த காட்டேரியா மாறி இருந்தாலுமே அவனால கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். இந்த கேப்பை பயன்படுத்திட்டு டாக்டர் அவன் காலத்துல ஒரு ஊசியை குத்துறான்னு பாக்குறாரு. அதை பார்த்து அவனுக்கு செமையா கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் செமையா ஒரு அலறான். அதுக்கப்புறம் டாக்டர் பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். சத்தத்தை கேட்ட ஹீரோனோட அப்பாவும் டாக்டரோட பெரிய பையனும்
கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே டாக்டர் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் ஓனாய் ரத்த காட்டேரியா மாறின ஹேங் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோட அப்பாவை சரமாரியே துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிக்கிறாரு. அவன் குரங்கு மாதிரி தாவி தாவி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்து டாக்டரை பாக்குறான். பார்த்தா ஒரு ரத்தப்போக்கு அதிகமா போனதால இறந்து போயிட்டாரு. இதை பாக்குற அவனுக்கு செம கஷ்டமா இருக்கு. அப்பதான் டாக்டரோட கையில பாக்குறான் அந்த ஓனாய் ரத்த காட்டேரியா கண்ட்ரோல் பண்றதுக்கான மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா ஹீரோயின்ட்டையும் ஹீரோக்கிட்டையும் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ஆபத்து இப்ப வந்துருச்சு, நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஓனாய் ரத்த காட்டேரியா மாறின ஹேங் வந்துடுறான். இதை பார்த்து ஹீரோட அப்பாவை சுடலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அவன் பக்கத்துல வந்து துப்பாக்கியை பிடிங்கி தூக்கி போட்டு ஹீரோட அப்பாவை ஒரு அடி அடிக்கிறான். அப்படி எகிரி போய் பொத்துன்னு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அண்ணன் வந்து அப்படியே முதுகுல தொத்திக்கிட்டு அந்த மாற்று மருந்த களத்துல குத்துறான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோட அண்ணன் அடிச்சு தூக்கி போட்டுறான். இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோட அப்பா மறைச்சு அந்த கை துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாரு. அவன் குரங்கு மாதிரி தாவி தாவி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜீப் எடுத்து வேகமா கிளம்புறாங்க. அவனு பின்னாடியே துரத்திட்டு வரான். ஒரு கடத்துல ஜீப் அப்படியே நிலத்தடு மாதிரி அங்க இருக்கிற மரத்துல போய் மோதிடுது. அவன் எகிரி வந்து பாக்குறான். பார்த்தா உள்ளுக்குள்ள ஹீரோட அண்ணன் மட்டும் தான் மயக்கி போட்டிருக்கான். இவங்க 3 பேர் அப்படி தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. இவனுக்கு இப்ப தேவைப்படுறது ஹீரோட இதயம் மட்டும் தான். அதனால ஹீரோட அண்ணனை எதுவுமே பண்ணாம காட்டுக்குள்ள போனா அவங்களை தேடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். இதே டைம்ல காட்டுக்குள்ள தப்பிச்சு போன 3 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. ஹீரோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஸும் மிருகமா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட இருக்கிறனால அவனோட சக்தியை பயன்படுத்தி ஹீரோன் அப்படியே மாற விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோட அப்பாக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. பக்கத்துல ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கு, நீங்க 2 பேர் அங்க தப்பிச்சு போயிடுங்க, நான் அந்த ஓனாய் ரத்த கடையை டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனால தாங்கவே முடியல. அப்பா நீங்களும் தப்பிச்சு வந்துருங்க, நம்ம 3 பேருமே ஒட்டுக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்லவா நமக்கு பிடிச்சவங்களுக்காக உயிர் கொடுக்கறது ஒரு சந்தோஷம் தான், இதை நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே அவர் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் வேற பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ரத்த வாடையை ஃபாலோ பண்ணிட்டு ஓனாய் ரத்த கடையா மாறின கேங் வந்து ஹீரோட அப்பா மேலே வந்து நிக்கிறான். அவர் சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாரு. அவன் அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவை போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறான். என்னதான் அவன் ஓனாய் ரத்த கடையா மாறிந்தாலுமே தான் பொண்ணுக்காக ஹீரோட அப்பா செமையா சண்டை போட்டுக்கிறாரு. ஒரு கடத்தை அப்படி துப்பாக்கி கொண்டு வெடிக்கிற சத்தம் காட்டுக்குள்ள தப்பிச்சு போற ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கேக்குது. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் வந்து கிராஸுவா மாறிடுறாங்க. மாறிட்டு அப்படி தலை மட்டும் தனியா எங்க அப்பாவை தேடி பறந்து வந்துட்டு இருக்கு. பின்னாடி ஹீரோ ஓடி வரான். வந்து ஒரு கடத்துல எங்க அப்பாவை பாக்குறாங்க. பார்த்தா எங்க அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, உடம்புல அடி மட்டும் தான் பட்டிருக்கும். இதை பாக்குற ஹீரோ அப்படியே செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிராஸுவா மாறின ஹீரோனுக்கு அவங்க அப்பா யாரு காதலன் யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியவே தெரியுது. அவங்க கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஓனாய் ரத்த கடையா மாறின ஹேங் வந்துறான். வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா உடம்புக்குள்ள கையை விட்டு கொடூரமா சாகடிச்சிடறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அப்படியே செமையா ஒரு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் செமையா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் என்னதான் உருவத்துல சின்னதா இருந்தாலுமே வில்லன் கூட செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வில்லன் அசந்த நேரமா பார்த்தா அவன் தோல் பெட்டிலேயே கடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் செம ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோயினை ஒரு கட்டத்துல லாக் பண்ணி பிடிச்சிடறான். அவங்க இதயத்தை பிச்சு கொடூரமா கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை பிக்கிறதுக்கு வரான். இதை பார்த்த ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். அப்படியே ஹீரோவை களத்தோட சேர்த்து அப்படியே தூக்கி பிடிச்சிடறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு செம கஷ்டமா இருக்கு. நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஐடியா வருது, வில்லனோட உடம்புல இருக்கிற வெஸ்த ஃபுல்லா நம்ம உறிஞ்சு எடுத்துட்டு அவன் சரியாயிடுவான், அதுக்கப்புறம் ஹீரோயின் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட உடம்புல இருக்கிற வெஸ்த கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமா வெஸ்த உறிஞ்சனால அவனும் மயக்க மட்டும் பொத்துன்னு விழுந்துறான். இந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோயின் டென்டகல்ஸ் அப்படியே வில்லனோட தொண்டைக்குள்ளே இறக்கிறாங்க. அவன் சோலியும் முடிச்சிடறாங்க. ஹீரோயின் செமையா சண்டை போடுறதுனால அவங்களே முடியாம போயிடுது. அவங்களால பறக்க கூட முடியல. பொத்துன இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அப்படியே மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா ஹீரோயின் அப்படியே சாகர நிலைமையில கிடக்குறாங்க. அவனும் ரொம்ப முடியாம தான் இருப்பான். அந்த நிலைமையில கூட ஹீரோனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை தூக்கிட்டு வேகமா ஓடி வரான். வந்து அந்த உடம்போட தலையை சேர்த்திடுறான். ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோ தான் அதயத்துல சுருண்டு விழுந்துடுறான். ஹீரோ அளவுக்கு அதிகமா அந்த விஷத்தை உறிஞ்சதுனால உடம்பு ஃபுல்லா அந்த விஷம் பரவ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தலைக்கு ஏறுது. அது மூலியமா அவன் தலையில இருக்கிற வெள்ளம் அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிக்குது. நார்மலான ஹீரோயின் அப்படியே ஹீரோ தூக்கி மடியில வச்சுக்கிறாங்க. அந்த நிலைமையில கூட ஹீரோ நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன், என் உயிரை கொடுத்தாச்சும் நீ காப்பாத்துவேன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி என் உயிரை கொடுத்து நீ காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறமாச்சு நீ யாருக்கும் பயப்படாம சந்தோஷமா வானத்துல சுத்தி திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறான். இதை பாக்குற இவனால தாங்கவே முடியல. தன்னை காதலிச்ச காதலன்னு இறந்து போயிட்டான். கூட இருந்தவங்க அப்பாவை இறந்து போயிட்டாங்க. இதை ரெண்டையும் நினைச்சு அப்படியே ஹீரோயின் செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. முழு கிராஸுவா மாதிரி அப்படியே ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி காட்டுக்குள்ள அப்படியே ஜாலியா பறந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.